சிவாய மகாபெரிவா திருடிகளே சரணம். நம்மளுடைய மைண்ட்ஸ்பியர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். ரொம்ப நாள் வீடியோ போடல, ஆனால் இனிமேல் தொடர்ந்து போடுவேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு வார்த்தை. இது நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் செய்த செயலை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்ன வார்த்தை அது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? அப்துல் கலாம் ஐயா எழுதின புக் எல்லாருக்குமே தெரியும். அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது, அக்னி சிறகுகள் அப்படிங்கிறது 2005 நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 2005 நமாஸ் நரேன் அப்படிங்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த புக்கை எடுக்கிறான். அந்த புக்கை எடுத்து வச்சு படிக்கிறான். அவனுக்கு படிக்க படிக்க அவனுக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் வருது. அவனை மீறி ஏதோ நம்ம நாட்டுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வருது. அவனுக்கு அந்த புக் ரொம்ப பிடிச்சும் போயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த புக்குக்கு வெளியில் அந்த அட்டைப்படத்தில் அப்துல் கலாம் ஐயாவுடைய உருவம் இருக்குது. அதை எடுத்து வச்சு அவன் வரைஞ்சி பார்க்குறான், வரைகிறான். அவனுக்கு அவ்வளோ அழகாக வந்துருச்சு அந்த படம். உடனே அம்மாட்ட தூக்கிட்டு ஓடுறான். அம்மாட்ட தூக்கிட்டு ஓடிட்டு, அம்மா நான் வரைஞ்சிருக்கேன் பாருன்னா, அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கான் அந்த பையன். உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீ அப்துல் கலாம் ஐயாவுக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இதை நான் அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, நான் இதை அனுப்பி வச்சா யாருமா பார்க்க போகிறா, போமா அப்படின்ட்டு போயிட்டான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 நாள் பார்க்குறாங்க, அவன் செய்யலை. அதனால் 2 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, நானே அனுப்புகிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அவன் இந்த புக்கு தான் எடுத்து படித்தான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அவனுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையும் அவன் தான் வரைஞ்சான். இந்த புக்கை படிச்சுட்டு அவனுக்குள்ளார வந்த அந்த மாற்றம் அவனை வரைய வச்சுது. அவன் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு கடிதத்தையும் எழுதி அந்த படத்தையும் வச்சு அப்துல் கலாம் ஐயாவுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு 1008 கடிதங்கள் வரும் இல்லைங்களா? ஆனால் நம்ம அப்துல் கலாம் ஐயா எல்லாத்தையும் எடுத்து படிப்பாங்களாம். அதையும் எடுத்து படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து அந்த பையனுக்கு நன்றி சொல்லி அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவனுக்கு ஒரு கடிதம் அவங்க கையால் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பார்த்த உடனே அவன் பூமிக்கு வானத்துக்கும் குதிக்கிறான் பையன். அதாவது அவன் எதிர்பார்க்கலை. ஏன்னா ஒரு பிரசிடெண்ட்டு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் அவர் எந்த ஒரு செயல் நமக்கு யாராவது செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று பாராட்டுவாங்க, வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை இந்த பிரபஞ்சத்தில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த ஒரு சின்ன செயல் யாராவது செஞ்சாங்கன்னாலும் அவங்களுக்கு நீங்கள் மனமார்ந்த நன்றிகளை சொல்லணும். அந்த நன்றி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா லிசன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு சின்ன பொருள் கொடுத்ததுக்கே நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய பொருளையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நன்றிகளை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். அவங்க அப்துல் கலாம் ஐயாவுக்கு 1008 அலுவல் வேலைகள் இருக்கும். அந்த வேலையிலையும் அப்துல் கலாம் ஐயா நன்றி சொல்ல தவறவில்லை. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரியவங்க, அவ்வளோ ஒரு நல்ல மனிதர், சின்ன பையனுக்கு வரைஞ்சிருக்கான் போ அப்படின்ட்டு போகலை, நன்றி சொல்கிறாங்க. அதுதான் நமக்கும் தேவை. நன்றிக்குரிய சக்தி நமக்கு தெரியாது. நீங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிக எளிதில் மாறும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னால் போட முடியல, அதனால சாரியும் சொல்லிக்கிறேன். திரும்ப மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸும் வரும். நமக்கு என்ன நம்ம லைஃப்க்கு என்ன தேவையோ அதுவும் நமக்கு வரும். உங்களுக்கு ரொம்ப இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.